சாம்சங் ஆலை தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் சாம்சங் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு பணியாற்றும் ஊழியர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக 30 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் CITU, சாம்சங் தொழிலாளர் சங்கத்தினரும் சாம்சங் ஆலை நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். சுமார் 5 மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. ஊதிய உயர்வானது 2025-26 ஆண்டிற்கு ஒரு தொழிலாளிக்கு 9,000-ம், 2026-27, 2027-28 2 ஆண்டுகளுக்கு 4,000-ம், 4,500-ம் வழங்குவதென இருதரப்பும் ஒத்துக்கொண்டனர். அதன் அடிப்படையில் ஒரு தொழிலாளிக்கு 18,000 ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது இருதரப்பினரும் தொழிலாளர்களும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ளேன். இந்த 25 பேருக்கும் விரைவில் வேலைவாய்ப்பை பெறுவதற்கு நாங்கள் நிச்சயமாக தொழிலாளர் துறை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் அவர்களை வேலையில் சேர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன், CITU தொழிற்சங்கத்தின் முன்னெடுப்பால் சாம்சங் நிர்வாகம் கூடுதலாக ஊதிய உயர்வு அளித்துள்ளது என்றார். இப்பதான் இந்த சங்கம் வைத்த காரணத்தினால், வேலை நிறுத்தங்கள் உட்பட நடந்த காரணத்தினால் ஊதிய உயர்வு என்பது 18,000 நேரடி ஊதிய உயர்வு. இது போக மோட்டிவேஷன் இன்சென்டிவ் என்ற ஒரு அமைப்பு பணம் இருக்கிறது. அதே மாதிரி ஆண்டு ஊதிய அது ஒரு 4,000 ரூபாய் வரும், சர்வீஸுக்கு ஏற்ப வரக்கூடியது. அப்படி பார்த்தா ஒரு 21,000 23,000 ரூபாய் வரைக்கும் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். இது போக விடுப்புகளில் சில விடுப்புகள் அதிக கிடைக்கிறது.